Hi friends, good morning. இன்னைக்கு வந்து நம்ம 9th day வந்து weight loss journey கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மார்னிங் எழுந்திருச்சு எக்சர்சைஸ் எல்லாமே முடிச்சிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஃபரண்டான ஒரு சாலட் ஒன்னு செய்ய போறேன். அதான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட். அது எப்படி செய்யறேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில வந்து கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். அதனால அதுக்கு அப்புறம் ஒரு 10 அல்லது 15 வரைக்கும் உள்ள பீனட்ஸ் போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பீனட் பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு கடலை. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள். இதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்க சீனி கிழங்கு வந்து உள்ளே போடலாம். போட்டுட்டு இதை வந்து சிம்மிலேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கிழங்குல வந்து அந்த மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த அவிக்கிறதும் அதை கட் பண்ணி இப்படி வதக்குறதும் மட்டும்தான் வேலை. மற்றபடி வேறு வேலையே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம அவிச்சு கிழங்கா சாப்பிட்றது, தாளித்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதை வந்து வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இது வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்குல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த சாலட்டில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதில் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ லெமன் புழிஞ்சிடலாம். அடுத்து நான் வந்து ஒரு அரை லெமன் தான் புளிய போகிறேன். எடுத்து இதை கலந்து விட்டுலாம். நான் வந்து உங்களுக்கு கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பவுலாக இருக்கிறதுனால நான் இதுக்கு வந்து ஒரு பவுல் சாப்பிட்றதே வந்து எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவைப்படாது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான ஆயிலில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னைக்கு வந்து 9th டே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த மீதி நாட்களையும் நம்ம நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு நினச்சிக்குவோம். நம்மளுக்கு கடைசியில் வந்து எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.